ఆ రక్తం చూస్తేనే అర్థం అవుతుందిరా. அந்த ரத்தத்தை பார்க்கும்போதே நல்ல அர்த்தம் புரியுதுடா. వాడిని చచ్చా ఎంతలా కొట్టరు, அவனை நீங்கள் சாகுற அளவுக்கு அடிச்சிட்டீங்கன்னு. சார் அது వాడి రథం కాదు, మనవాడిది சார். அது அவர் ரத்தம், நம்ம ஆளுங்கள். இட்ஸ் ஷோ டைம். பிரபாஷ், ஷோக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருந்தா அப்படி. ஓகே, டபால்னு விடுற ஒரு வில்லன், தண்ணிக்குள்ள நீந்துற ஒரு பொண்ணு ஹீரோயினா தான் இருக்கணும். ஒரு ஊர்ல இருக்காங்க, அந்த ஊர்லயே ஹீரோ இருக்காரு. ஏன்னா அவரோட கண்ணுக்குள்ள தான் இந்த எலிமெண்ட் எல்லாமே காமிக்கிறாங்க. சாஹோ அப்படின்னு இந்த டைட்டில் பாகுபலி படத்துல பாட்டு இருக்கு இல்லையா, சாஹோ அங்கே தான் எடுத்துருக்காங்க, தெளிவா தெரியுது. ஒருவேளை பிரபாஸுக்கு ஒரு சென்டிமெண்டல் எலிமெண்டா இருக்குமோ, சரி இருந்துட்டு போது, நல்ல சென்டிமெண்டா வச்சுக்கலாம் இல்லையா. ஒரு சூப்பரான டீசராக இருந்தது. இந்த ரிவ்யூ எல்லாம் இங்கிலீஷ்ல எழுதும்போது இன்ட்ரிகிங் அப்படிலாம் எழுதுவாங்கல்ல, அப்படியே ஆர்வத்தை தூண்டுகிறது அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த டீசர்ல ஒரு வெறி இருக்கு. இந்த சின்ன டீசரை பார்த்துட்டு கூட மியூசிக் செம்மையா இருக்கு, நிறைய பேர் ட்வீட்லாம் போடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மியூசிக் போட்டிருக்காரு. 2018ல வர போற படத்துக்கு இப்பயே ஏன் டீசர் விட்டீங்கன்னு நிறைய பேர் கேட்கலாம். குட் பிளானிங். என்னன்னா அப்ப வர போறதை இப்பயே கரெக்டா ப்ரீ ப்ரொடக்ஷனா பிளான் பண்ணிருக்காங்க பாருங்க, அது ஒரு குட் பிளானிங். பாகுபலி படத்தோட எம்பெட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, அது வேற மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் குட் பிளானிங். கடைசியில் 2 பேர் ஜொயின்னு குதிக்கிறாங்க, அது வந்து கம்ப்ளீட் அனிமேஷனா இருந்தா கூட அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இருக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் அப்படி துளிர் விடுது. ரிவ்யூ முடிச்சு நீங்க சாவோ படத்தோட டீசர் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஒரு விஷயம் டெஃபினட்டாக நம்ம வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து பார்த்து அடடா அப்படின்னு பூரிச்சு போகிறேன். என்ன தெரியுமா, மாஸ் வைக்கிறது. பார்த்தீங்களா, ஒரு டயலாக்ல என்னமான ஒரு மாசு, சில்லறையெல்லாம் சத விடுவாங்களே அந்த மாதிரி ஒரு மாசு வைக்கிறாங்க. ஸ்கெட்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் மாசை. பாகுபலி படம் பார்த்தீங்களா, அங்கங்கே வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணி மாசு. வேற லெவலில் யோசிக்கிறாங்க. செம்ம. மேபி அவங்க வில்லனை வந்து வேற லெவலில் இன்னும் தூக்கி காமிக்கிறதுனால தான் ஹீரோவை எவ்வளோ வேணால் தூக்கி காமிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பிஹைண்ட் வுட்ஸ் கோல்டு மெடல்ஸ், இது வந்து ஒரு வருஷமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. 2013ல் வந்த படங்களுக்காக எனக்கு 2014ல் வந்து என்டர்டெய்னர் ஆஃப் இயர்ன்ற அவார்ட் கொடுத்தாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது. கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பண்ணும்பொழுது அண்ட் எல்லாருக்கும் பிடிக்கிற படங்கள் பண்ணும்பொழுது விருதுன்றது ரேராக தான் கிடைக்கும். அப்படி கிடைக்கிற ஒவ்வொரு விருதுமே ஸ்பெஷல் தான். அந்த வகையில் பிஹைண்ட் வுட்ஸ் மெடல் வந்து ரொம்ப ஸ்பெஷல். வீட்டில் அவார்ட்ஸ்லாம் இருந்தாலும் அந்த மெடல் அவ்வளோ பெரிய மெடல் இருக்குல்ல, அது இன்னும் அது மட்டும் தனியாக தெரியும். அதுவும் அந்த வருஷம் கையால் அவார்டு வாங்கினேன். அது மறக்க முடியாத ஒரு அனுபவம் அது. இந்த வருஷம் வந்து பிஹைண்ட் வுட் கோல்டு மெடல்ஸ்க்கான இன்வைட் எனக்கு வந்துருச்சு. இன்னும் கிராண்டாக, இன்னும் சூப்பராக, இன்னும் ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்டு நிறைய புது கேட்டகரிஸ்க்கு அவார்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. விருதுன்றது எப்போவுமே எல்லாருமே தட்டி கொடுக்குற விஷயம்தான். அது வந்து திரைக்கு முன்னால் தெரிகிற கலைஞர்களுக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி இருக்கிற கலைஞர்களுக்கும் கிடைக்குதுன்றது எப்போவுமே ஸ்பெஷல். அதை வந்து பிஹைண்ட் வுட்ஸ் செய்கிறாங்க. இன்னும் இது வரைக்கும் கொடுக்கப்படாத சில கேட்டகரிஸ்க்கெலாம் அவார்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த அவார்டு ஸ்பெஷலாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அந்த பிஹைண்ட் வுட்ஸ் கோல்டு மெடல்ஸ் இந்த வருஷம் சென்னை ட்ரேட் சென்டரில் இன்னும் பெருசாக இன்னும் நிறைய பேரோட ஜூன் 11th நடக்கும்போது நான் டெஃபினட்டாக அங்கே இருப்பேன். நீங்களும் வாங்க. இட் வில் பி அ நைஸ் ஈவெண்ட். ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் அப்படின்றத விட இது எல்லோரும் மெமரியில் ரொம்ப நாள் வச்சுக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கும். ஸோ நிச்சயமாக எல்லாருமே வாங்க. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஜூன் 11 சென்னை ட்ரேட் சென்டரில். See you there.